உடல் உபயோகமற்று போகும்போது, உடல் அழிந்து போகும்போது மீண்டும் வேறொரு தாயின் கருவறைக்குள் ஆத்மா புகுகிறது. இதற்கு பெயர்தான் மறுபிறவி. நமக்கு கிடைக்கப் போகும் அடுத்த உடல் என்ன, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் அதை விவரிக்கிறது. பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையின் கீழ் உயிர் வாழி ஆன்மா இதற்கு முன் செய்த செயல்களின் பலனாக ஒரு குறிப்பிட்ட உடலை அடைவதற்காக ஆணுடைய விந்தின் துகளாக சிறு பகுதியாக ஒரு தாயின் கருவறைக்குள் நுழைகிறது. முதலிரவில் ஆணின் விந்து பெண்ணின் கருமுட்டையோடு கலக்கிறது. 5ஆம் இரவில் அது நீர்க்குமிழியாக மாறுகிறது. 10ஆம் இரவில் சதை பழமாக உருவெற்று பிறகு அதுவே சதை கட்டியாக மாறுகிறது. முதல் மாதம் தலை உருவாகிறது. 2ஆம் மாதம் கைகள், பாதங்கள் மற்றும் பிற உறுப்புகள். 3ஆம் மாதம் நகங்கள், விரல்கள், கண்கள், மூக்கின் துவாரங்கள், காதுகள், கால் விரல்கள், முடி, எலும்புகள், தோல், வாய் மற்றும் பாலுறுப்புகள். 4ஆம் மாதம் உடலின் 7 அத்தியாவசிய ஆக்க மூலப் பொருட்களான வெள்ளை நிணநீர், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை மற்றும் விந்து உருவாகிறது. 5ஆம் மாதம் பசியும் தாகமும் உணரப்படுகிறது. 6ஆம் மாதம் கரு அசையத் தொடங்குகிறது. 7ஆம் மாதம் உணர்வுகள் ஏற்படுகிறது. 'உணர்வை அடைந்தவுடன் அதனால் அமைதியாக இருக்க முடியாது. அன்னையால் உட்கொள்ளப்படும் உணவு மற்றும் நீரிலிருந்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற்று புழுக்கள் நிறைந்த அருவெருப்பான இடத்தில் வாழ்கிறது. மிகவும் காரமான, கசப்பான, புளிப்பான, உப்பான உணவை தாய் உட்கொள்வதால் குழந்தையின் உடல் தாங்க முடியாத வேதனையால் துன்பப்படுகிறது. குழந்தையின் மிருதுவான உடலை பசியின் காரணத்தால் புழுக்கள் மீண்டும் மீண்டும் கடிக்க பயங்கரமான வலியை அது அனுபவிக்கிறது. கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல அசைவதற்கு சுதந்திரம் இல்லாமல் குழந்தை தலைகீழாகிறது. பிறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு குழந்தை அதிர்ஷ்டமானதாக இருந்தால் தன்னுடைய 100 முற்பிறவிகளில் ஏற்பட்ட அனைத்து துயரங்களையும் நினைவில் கொள்கிறது. அதனால் துன்பத்தில் ஆழ்கிறது. அடைப்பட்ட கூட்டுக்குள் தன் முதுகும் கழுத்தும் வளைந்து ஒரு வில் போல் படுத்து கிடக்கிறது. தன்னுடைய கொடுமையான நிலையை நினைத்து மிகவும் வருந்துகிறது. இறைவா, வீழ்ந்த ஆத்மாவான நான் இந்த சிறையிலிருந்து எப்பொழுது விடுபடப் போகிறேன்? இப்படி ஒரு பயங்கரமான வாழ்வின் சூழ்நிலையில் உயிர் வாழி பிரார்த்தனை செய்கிறது. அந்த பரமபுருஷ பகவானிடம் நான் சரணடைகிறேன். அவரால் மட்டுமே எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவிக்க முடியும். எனது பாவகரமான செயல்களின் காரணமாக இப்படி ஒரு வாழ்வின் நிலையை அவர் மூலமாகத்தான் நான் அடைந்திருக்கிறேன்.
நான் தூய ஆத்மாவாக இருந்தும் மாயையின் தூண்டுதலால் செயல்களின் காரணத்தால் பந்தப்பட்டு ஒரு தாயின் கருப்பைக்குள் அடைபட்டு கிடக்கிறேன். எல்லையற்றவரான, எங்கும் நிறைந்த, என்றும் என் இதயத்தில் வீற்றிருப்பவரான அந்த பரம புருஷரிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்று குற்ற உணர்வுடன் உள்ளம் வருந்துகிறது. அடிப்படையில் நான் ஆன்மீக வஸ்துவாக இருந்தும் என் புலன்களை தவறாக பயன்படுத்தியதால் பகவானை விட்டு நான் பிரிந்து வந்துள்ளேன். தாயின் கருவறைக்குள் விழுந்து இரத்தம், மலம், சிறுநீரில் கிடந்து தன் தாயின் ஜீரண வாயுவின் வெப்பத்தால் உடல் தகிக்கப்பட்டு கட்டுண்ட நிலையில் துன்பப்படும் ஆன்மா தான் வெளியேறப்போகும் நாட்களை எண்ணி பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறது. எனது இறைவா, கொடுமையான இந்த சூழ்நிலையில் நான் இருப்பினும் என் தாயின் கருவறையில் இருந்து வெளியேறி மீண்டும் இப்பௌதீக வாழ்க்கையில் விழ நான் விரும்பவில்லை. பகவானை அது வேண்டும் சமயத்தில் பிறப்பிற்கான சட எனும் வாயு காற்று அதை முன்னே தள்ளுகிறது. அதன் தலை கீழே திரும்புகிறது. அப்போதுதானே அது பிறக்க முடியும். அச்சமயத்தில் மாயாதேவியின் ஆளுமைக்கு உட்பட்டு விழப்போகும் ஆத்மா தன்னை இந்த உடலோடு அது அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது பிறப்பு ஏற்படுகிறது. இப்ப நீ எங்க இருக்க? நாம கனவு கண்டுமா? நீ கனவு தொழிற்சாலையில நடுவுல இருக்க, தூங்கிட்டு இருக்க. இதுதான் உன்னோட முதல் பாடம். நோய், முதுமை, மரணம், மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு.